ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நார்மலாக நம்ம போடுற ஆம்லேட் மாதிரி தான். அதுக்கு மேலே ப்ரெட்டுக்கு வந்து பீசஸாக போட்டு பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் இன்றைக்கி 4 முட்டைகள் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவு பொடியாக நறுக்கிய வெங்காயம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, துருவிய கேரட் 1. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸு. கேரட் இல்லைன்னா கூட நீங்கள் விட்டுடலாம். காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு. நீங்கள் வெங்காயம் கூட வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் முட்டை போட்டு இந்த மாதிரி ஆம்லேட் போடலாம். பட் வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து தேவையான அளவு பிரெட் ஸ்லைசஸ். எனக்கு வந்து ஒரு ஆம்லேட், நான் வந்து இன்றைக்கி 2 ஆம்லேட் போட போகிறேன். அதுக்கு ஒரு ஆம்லேட்டுக்கு 3 பிரெட் துண்டுகள் தேவைப்பட்டுச்சு. இந்த பிரெட் துண்டுகளை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம கட் பண்ணிக்கணும். வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் பீசஸில் உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். அது எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. நான் 3 பிரெட் துண்டுகள் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பவுலில் அதில் வச்சுருக்கிற பொடிகள் மிளகுத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து கலக்கிக்கலாம். தண்ணியில் எதுக்கு கலக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் முட்டையில் கலக்குனீங்கன்னா நல்லா கலங்காது. தண்ணியில் நல்லா இது மிக்ஸ் ஆயிரும், கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கேரட், இது கூட நீங்கள் வந்து முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்கி கூட சேர்க்கலாம், பீட்ரூட் கூட சேர்க்கலாம். பட் நமக்கு தேவையான காய்கள் என்னவோ அது என்ன இருக்கோ அதை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைகளில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 4 முட்டைகள் எடுத்திருக்கேன். 2 ஆம்லேட் போட போகிறேன். ஒரு ஆம்லேட்டுக்கு எனக்கு 3 பிரெட் துண்டுகள் தேவைப்பட்டுச்சு. இந்த பிரெட் துண்டு எந்த அளவுக்கு தேவைப்படும்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற பேனுடைய அளவை பொறுத்து பிரெட் துண்டுகளுடைய அளவு நமக்கு தேவைப்படும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக வச்சுட்டு விக்ஸ் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் ஆம்லேட்டு. இப்போ பேன் நல்லா காய வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் தேவையான அளவு, அதாவது 2 கரண்டி அளவுக்கு நம்ம இந்த முட்டை கலவையை ஊற்றி நல்லா அப்படி தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு வேக விடுங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருத்துரும். இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளை எடுத்து இது ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகிற மாதிரி நம்ம வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று போட்டுறாதீங்க. அப்போ வந்து ப்ரெட்டு திருப்பி போடும்போது கீழே விழுந்துடும். ஜஸ்ட் ஆம்லேட் மேலே இருந்ததுன்னா அந்த ஆம்லேட் கலவையில் ப்ரெட் வந்து பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தோசை திருப்பியை வச்சு நல்லா அமுத்தி விட்டுலாம். இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட டக்குன்னு கருத்துரும். இப்போ இதெல்லாம் வைக்க முடியாது. ஸோ இது அப்படியே திருப்பி போட முடியாது. அதனால நம்ம ஒரு பிளேட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ இது நான்ஸ்டிக் மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது திருப்பி நம்ம அதே கடாயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போயும் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரெட் இருக்கிறதுனால டக்குன்னு ப்ரெட்டு வந்து கருத்துரும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஈஸியாக திருப்பி போட முடியும். இந்த மாதிரி திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு முறை கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நார்மல் ப்ரெட் ஆம்லேட் மாதிரி தான். பட் முழுசாக ப்ரெட்டை வைப்போம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு தோசை மாதிரி இருக்குது. இது ஒரு ஆம்லேட் ப்ரெட்டு ப்ளஸ் ப்ரெட்டே வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணால் போட்டுக்கலாம், இல்லை சீஸ் கூட துருவி போட்டுக்கலாம். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஆம்லேட்டை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எக் ரெசிபீஸ் நிறையா போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது நல்லா ஒரு தேங்காய் சட்னி அந்த மாதிரி கூட கொடுக்கலாம், இல்லை கார சட்னி. அப்படி இல்லைன்னா கூட குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா டொமேட்டோ சாஸோடு கொடுத்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.